ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்தது தான் காலையிலிருந்து செம்ம பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இப்போ சடனாக ஜேசன் சஞ்சய் எதுக்கு சென்னை வந்திருக்காரு, ஒருவேளை அவங்க அப்பா முதலமைச்சர் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் ஏகப்பட்ட இடத்துல செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் அவரோட பட வேலைக்காக தான் சென்னை வந்திருக்காரு. இன்னமும் அவங்க அப்பாவை போய் பார்க்கல, பட் அவங்க அப்பாவை பார்க்குற ஐடியா வச்சிருக்காரு. சீக்கிரமே அவங்க அப்பாட்ட டைம் கேட்டு போய் பார்ப்பாரு. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகும், அந்த நெகிழ்ச்சியான வீடியோவும் ரிலீஸ் ஆகும். ஏன்னா முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு விஜய் அவர்கள் மகன் வராதது மிகப்பெரிய விமர்சனமா பேசினாங்கல்ல. ஆனா இந்த டைம் கண்டிப்பா விஜய் அவர்களோட மகன் அவர் போய் பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட நெருங்கிய வட்டாரத்திலிருந்து இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதனால இப்போ விஜய் அவர்களோட அப்பா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க பிரஸ் மீட்ல உங்களோட பேரன் இங்க வந்திருக்காரு, அவர் போயிட்டு உங்க மகனை பாப்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியும், பேரன் வந்தது எனக்கு தெரியும், அவர் சீக்கிரமே போய் அவரோட அப்பா முதலமைச்சரை பார்க்க போறாரு, அதுக்காக தான் இங்க மெயினா வந்திருக்காரு. சோசியல் மீடியால என்ன வேணா யாரு எது வேணா சொல்லலாம், ஆனா அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. அவங்களோட குடும்பத்துல நடக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரோட அப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சீக்கிரம் போய் பார்ப்பாரு. அவர் முதலமைச்சர் ஆனது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவர் தான் போன்ல நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. இப்ப நேர்ல வந்து அவரோட பட வேலைகளை முடிச்சுட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு திரும்ப லண்டன் போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் உங்களோட மருமகள் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போயிருக்காராம். ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்ப சீக்கிரமே போயிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்க போறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சியான வீடியோக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றதை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.